ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் எத்தனை எவ்வளவு என்று கேட்டால் அதுக்கு எப்படி இலக்கங்களில் பதில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எவ்வளவு எத்தனை இது எப்படி சிங்களத்தில் கேட்குறேன்னு தெரியணும்னு சொன்னால் நான் இதுக்கு முதல் போட்ட எவ்வளவு எத்தனை ரெண்டு சிங்களத்தில் எப்படி கேட்குறது அந்த வீடியோவை போய் பாருங்க. வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். கீயாக்த எத்தனை இல்லது கீயாக் ஓனது எத்தனை வேணும், இதுக்கு பதில் சொல்லணும்னா உங்களுக்கு முதல்ல இலக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இலக்கங்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி நாங்கள் முதல்ல பார்ப்போம். நான் உங்களுக்கு 1 to 20 வரைக்கும் எப்படி இலக்கங்களை என்றன்னு சொல்லி சொல்லித்தாரேன். 0 பிந்துவ 0 பிந்துவ 1 எக்க எக்க 2 දෙක දෙක 3 තුන 4 හතර 5 පහ 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 11 12 12 12 13 13 13 14 14 14 14 14 15 15 15 16 10 10 17 17 17 18 18 18 19 19 19 20 20 20. சரி, இப்போ நாங்கள் இந்த கீயாக் ஓனது இந்த மாதிரி கேட்குற சந்தர்ப்பங்களில் அந்த போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லி தந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் பதில் சொல்லிக்கையும் அந்த சேர்த்து தான் பதில் சொல்லணும். சரி, இப்போ உதாரணமாக கீயாக் ஓனது எத்தனை வேணும் என்று கேட்குறதுக்கு 2 என்று நாங்கள் பதில் சொல்லணுமெண்டா என்னென்று சொல்லணுமெண்டா டெக்காக் டெக்க என்று மட்டும் சொல்லக்கூடாது, டெக்காக். அந்த டெக்கோட கடைசியில் இக்கன்னா சேர்க்க வேணும். எல்லா நம்பரும் சொல்லிக்கலையும் கடைசியில் இக்கன்னா சேர்க்க வேணும். கடைசியில் நீங்கள் இக்கன்னா சேர்க்க வேணும். எக்காக் டெக்காக் துணாக் ஹத்தராக் பஹாக் ஹாயாக் ஹத்தாக் அட்டாக் நமையாக் தஹாயாக் அப்படின்னு சொல்லி இக்கன்னா சேர்த்து தான் நீங்கள் பதில் சொல்லிக்கல சொல்ல வேணும். சரி, இப்போ நாங்கள் கொச்சரா கோணுது இதுக்கு எப்படி பதில் சொல்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். கொச்சரை கண்டா சில வேளை கடைகளுக்கு போனால் உங்களுக்கு கிராமில் சொல்ல வேண்டி வரும், மில் லிட்டரில் சொல்ல வேண்டி வரும். அப்போ நாங்கள் அதுகளுக்கு எப்படி பதில் சொல்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுற இலக்கங்கள் என்னன்னு சொன்னால் 50 100 250 500 750 இந்த மாதிரி இலக்கங்கள் அடிக்கடி தேவைப்படும். இப்போ அதுகளை நாங்கள் எப்படி சிங்களத்தில் சொல்கிறோன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். 50 50 பணக பணக 100 சீய சீய 250 දෙසීය 50 දෙසීය 50 250 500 500 500 750 750 750 50. சரி, இப்போ நீங்கள் கடைக்கு போய் அரிசி இருக்கான்னு கேட்குறீங்க. ஹால் தீனவது அரிசி இருக்கான்னு கேட்குறீங்க. ஹால் தீனவது அப்போ அதுக்கு கடைக்கார கேட்பார்
ஹால் கொச்சரா போனது. ஹால் கொச்சரா போனது, அரிசி எவ்வளவு வேணும். அப்போ இங்கே நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, எனக்கு 1/2 கிலோ வேணும்னு சொல்லி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு நீங்கள் சிங்களத்தில் எப்படி சொல்லணும்டா, கிராம் பன்சியக், கிராம் பன்சியக், கிராம் பன்சியக். பன்சியண்டா 500, அந்த கடைசியில் நீங்கள் கென்னா போட்டு சேர்த்து சொல்ல வேணும், கிராம் பன்சியக், கிராம் பன்சியக். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேணும். தமிழில் நாங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு கேட்போம். கடையில் போய் 1/4 கிலோ 1/2 கிலோ வேணும், இல்லை கதைக்கல 1/4 கிலோ 1/2 கிலோன்னு கதைப்போம். ஆனால் சிங்களத்தில் 1/4 கிலோ 1/2 கிலோ என்ற 3/4 கிலோ என்ற சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பாவிக்கிறது இல்லை. அவங்க 1/4 கிலோவுக்கு 250 கிராம், 1/2 கிலோன்னா 500 கிராம், 3/4 கிலோன்னு சொன்னால் 750 கிராம், அப்படித்தான் அவங்க பாவிப்பாங்க, அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. சரி, இதில் சிங்களத்தில் அளவுகள் சொல்லிக்க இன்னும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் தமிழில் 50 கிராம், 100 கிராம், 1 லிட்டர், 2 லிட்டர் என்று சொல்லி பின்னால் தான் நாங்கள் அந்த அலகுகளை சொல்லுவோம். ஆனால் சிங்களத்தில் சொல்லிக்கல நீங்கள் கிராம் பன்சியக், அப்படி அந்த அலகுகளை நீங்கள் முன்னுக்கு போட்டுத்தான் பின்னுக்குத்தான் இலக்கங்களை போடணும். உங்களுக்கு உதாரணங்களை கவனிச்சா இந்த வித்தியாசம் விளங்கும். ஹால் கிராம் பன்சியக், தென் அரிசி 500 கிராம் தாங்க, 1/2 கிலோ அரிசி தாங்கன்றத சிங்களத்தில் கேட்கல ஹால் கிராம் பன்சியக் தென்ன, பன்சியக் தென்ன, இல்லை பன்சியக் கிராம் பன்சியக் தென்ன. சரி, இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். மேக்கே மில்லி லீட்டர் கொச்சரக் தீனவத, இதில் மில்லி லீட்டர் எவ்வளவு இருக்கு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமெண்டா 250 மில்லி லிட்டர் இருக்கு என்று நீங்கள் பதில் சொல்லணுமெண்டா மில்லி லீட்டர் தேசிய பணஹாக், மில்லி லீட்டர் தேசிய பணஹாக். இங்கேயும் கடைசியில் எக் சேர்க்க வேணும், மில்லி லீட்டர் தேசிய பணஹாக். இங்கே கவனிச்சிங்கன்னா மில்லி லிட்டர்ன்றது முன்னுக்கு வருது. அப்போ சிங்களத்தில் கதைக்க நீங்கள் இலக்கங்களுக்கு முன்னுக்குத்தான் அந்த அலகை நீங்கள் போட போகணும். கிராம் கிலோகிராம், லிட்டர் மில்லி லிட்டர், கிலோமீட்டர் மீட்டர் எல்லாமே நீங்கள் முன்னுக்குத்தான் போட்டு பின்னுக்குத்தான் இலக்கங்களை சிங்களத்தில் சொல்ல வேணும். இன்னொரு தரம்பம், கிலோமீட்டர் கீயாகுது, எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்டாலும் கிலோமீட்டர் 2 இருக்குன்னு பதில் சொல்லணுமெண்டா கிலோமீட்டர் டெகாக், கிலோமீட்டர் 2, கிலோமீட்டர் டெகாக், கிலோமீட்டர் டெகாக். இங்கேயும் அந்த கடைசியில் இக்கு வரணும், டெகாக், கிலோமீட்டர் டெகாக், 2 கிலோமீட்டர். இங்கே நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இலக்கத்துக்கு முன்னால்தான் கிலோமீட்டர் என்று சொல்றது வந்திருக்கு. சரி, அதே போல நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கேட்கறதுக்கு சிங்களத்தில் எப்படி கேட்கறது, கீ டெனெக் இன்னவத, கீ டெனெக், கீ டெனெக் இன்னவத, எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரி, ஒருத்தர் 2 பேர் 3 பேர், இதை அப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறோம் முதல் தெரிஞ்சாதான் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லலாம். சரி, 10 வரைக்கும் எப்படி நாங்கள் சொல்றதுன்னு பார்ப்போம். எக்கெனெக், ஒருவர் எக்கெனெக், 2 பேர் டென்னெக், 3 பேர் துந்தெனெக், 4 பேர் ஹத்ரதெனெக், 5 பேர் பஸ்தெனெக், 6 பேர் ஹயதெனெக், 7 பேர் ஹத்தெனெக், 8 பேர் அட்டதெனெக், 9 பேர் நமதெனெக், 10 பேர் டாதெனெக். சரி, 10 வரைக்கும் போதும். அப்போ நீங்கள் கீ டெனெக் இன்னவது, கீ டெனெக் எத்தனை பேர் என்று கேட்டால் 2 பேரை சொல்லணுமெண்டா டென்னெக், 5 பேர் இருக்கணும்னு சொன்னால் பஸ்தெனெக், 8 பேருண்டா அட்டதெனெக். இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். எத்தனை பேர், கீ டெனெக் எத்தனை பேர் என்று கேட்டால். சரி, இப்போ உங்களுக்கு சிங்களத்தில் எவ்வளவு, எத்தனை, எத்தனை பேர் என்று கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி விளங்கி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.